பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குல்ல எதை வாங்குறது அப்படின்னு. எப்பவுமே டெய்லி ஒரு ட்ரெஸ் அப் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலா பேர பண்ற போது ஒரு ஜுவல்லரி போடுவேன் இல்லையா, எனக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இது மேட்ச் ஆகுமா, இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகுமா அப்படின்னு. ஸோ என்னுடைய ஜுவல்லரி ஸ்பெஷலி எலைட் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ளோஸரா என்னோட ஜுவல்லரிஸை இன்னைக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் சூப்பர் டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்காக நிறைய புக்கிங்ஸ் நினைச்சு பார்க்க முடியல. நிறைய ஹஸ்பண்ட் நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, புக் பண்றது மட்டும் இல்லாம கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்னோட ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸா அனுப்புங்கலாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்றதா இல்லைன்னா வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு அண்ணா வந்து தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா பிரதர் வந்து ஒரு தம்பி வந்து ஒரு அக்காவுக்கு கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்பெஷலி எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி அண்ட் சல்வா ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சூஸ் பண்றாங்க. ஸோ அதை ரியலைஸ் பண்ணோன்னு தான் நான் யோசிச்சேன், லைக் நம்ம இந்த மாதிரி ஒரு எலைட் பேஜ்க்கு இது இருக்கும் ஆஃபரே போடல, ஒரு 5% கிஃப்ட் ஆஃபர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கே என் பக்கத்துல இருக்கவங்களே சொல்லும் போது தான் புரியுது, லைக் நான் என்னோட ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய பிரதர் என்கிட்ட சொல்லும் போது தான் இது மாதிரி எல்லாரும் நினைப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு கிளிம்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் என்னுடைய லைட் பேஜ்ல காட்ட போறேன். நம்மளுடைய ஆன்டிக் ஜுவல்லரிஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மட்டும் இல்லாம ஆல் கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் லைக் என்னுடைய சல்வா செட்ஸா இருக்கட்டும், ஃபேப்ரிக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு 5% வேலண்டைன்ஸ் டே ஆஃபர். ஸோ எலைட் பேஜ்க்கு மட்டும்தான், அதாவது என்னுடைய எலைட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மெனுல போய் நீங்க எலைட்ல போய் செக் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு 5% அவைல் ஆகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஒன் பை ஒன். பார்க்கலாமா? ஒரு கோல்டு ஜுவல்லரியை வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு ரிப்ளிகேட் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் 3D லுக்ல இருக்கிற ஒரு ஆன்டிக் ஜுவல்லரிஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். இது வந்து என்னுடைய நியூ லான்ச். அட் த சேம் டைம் இப்போ வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்னால 5% ஆஃபர்ல இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஜுவல்லரி 3D லுக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பீகாக்கெல்லாம் அப்படியே போட்டிருப்போம் சூப்பரா. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் 3D லுக்ல இருக்கிற ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி. என்னுடைய எல்லா ஜுவல்லரியும் வந்து நம்ம ஆன்டிக்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங் கொடுத்து அந்த கோல்டோட லுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு இயரிங்ல கூட இப்படி கொடுத்துருக்கேன் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஒரு ஜுவல்லரியை வந்து இவ்வளோ ஒரு அழுத்தமா ஒரு கோல்டு அப்படியே ரெப்ளிகேட் பண்ற ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்றது மட்டும் மேட்டர்ஸ் இல்லை. அதுக்கு பேக்ல ரோப் கொடுக்காம நான் செயின் கொடுக்குறேன் பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னுடைய ஜுவல்லர் ரியலி சூப்பர் ஸ்பெஷல். அண்ட் ரீசெண்டா நான் போட்டிருக்கிற நிறைய கோல்டு ஜுவல்லரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இப்படி படர்ந்து வந்திருக்கும். ஸோ அந்த லுக்கு வந்து இங்க வந்து இப்படி வரும்போது தான் அந்த ஜுவல்லரி வந்து அது ஒரு அழகே கொடுக்கும், ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜுவல்லரி போடும்போது ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல் பாடியில் அப்படியே கவர் ஆயிருக்கணும். அந்த ஒரு செட் போட்டால் கூட போதும். லைக் நான் ஒரு ஆரம் போட்டுட்டேன், அதுக்கு ஒரு நெக்லஸ் போட போறேன், அதுக்கு நடுவில் ஒன்று போட போறேன் அப்படின்றத விட ஒன்று போட்டால் கூட அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்கணும். நான் எப்போவுமே என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஒரு ஒன்று எதர் இட் இஸ் லாங் ஆர் ஸ்மால், அது வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக அழகாக நீட்டாக இருக்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸிங். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலாக நான் ஒன்று பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால ரொம்ப அழகு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சொல்ல தெரியல. நான் உங்களுக்கு சூப்பர் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோல்டு ஜுவல்லரியை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வேணும்னு நான் ரிப்ளிகேட் பண்ண ஒரு ஜுவல்லரி தான் இது. இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுடைய ஸ்பெஷல் ஒனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5% ஆஃபரில் தாராளமாக இதை கிஃப்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் உங்கள் வீட்டில் வந்து கோல்டில் இப்போ இது மாதிரி வாங்கணும்னா நியர்லி நிச்சயமா 20 lakhs ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரியை தான் நான் வந்து ஒரு சூப்பர் ப்ரைஸிங்கில் வந்து உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எங்களுடைய ஒரு டாப் செல்லர் தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் நீட்டா இருந்தாலும் எக்ஸாக்ட் கோல்டு அளவுக்கு ஒரு லுக் கொடுத்த ஒரு சூப்பர் டீடைலிங். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இது வந்து 4th டைம் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 பீசஸ் தான் ரீஸ்டாக் பண்ணேன். மேபி அது கூட ஸ்டாக் அவுட் ஆயிருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா இதுல அவ்வளோ ஒரு சூப்பர் டீடைலிங்காக இருக்கும். நான் வந்து இது ஒரு கல்யாணி காட்டனுக்கு தான் நான் போட்டேன். ஸோ ரூபி அண்ட் எமரால் இதில் இருக்க இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் அளவுக்கு ஒரு சூப்பர் டீட்டெயிலாக இருக்கும். இங்கெல்லாம் பேர்ல்ஸ் முக்கியமாக பார்த்தீங்களா வெங்கடாச்சலபதி. ஸோ அவருடைய அந்த டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு இங்கே வரும் டாலரில். அதுக்கு அழகாக ஒரு இயரிங் கொடுத்துருப்பேன். இது நான் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ்அப் பண்ணேன். அகெயின் நான் சொல்கிறேன், இதில் இருக்க எல்லா ஜுவல்லரிஸில் நான் ஃபஸ்ட்டு 2 காமிச்சு பார்த்தீங்களா, அது ரெண்டும் வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு ஜுவல்லரி. ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்து எங்களுடைய டாப் செல்லர். பட் இது வந்து சோக்கர் மாதிரி வரும்.
இங்கே வந்து பீட்ஸ். நான் பீட்ஸ் முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து பேக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு பொனிடெயில் போடுறீங்க, இல்லை ஒரு அப்டூ போடுறீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இருக்கக்கூடாதுன்றக்கான அந்த மாதிரி லிங்க்ஸ் செயின்ஸ் கொடுக்குறேன். பட் நானே ப்ரீவியஸாக வாங்கின ஜுவல்லாம் இங்கே ரோப் தாங்க வரும், ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் அப்டூஸ்லாம் போடும்போது. பட் அது மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு கோல்டு ஃபீல் வரணும்னு நான் கொடுக்குறேன். இது வந்து ஃபுல்லாக விக்டோரியன் ஜுவல்லரிஸில் பண்ண ஒரு அழகான ஒரு பெருமாள் ஃபேஸ். அகெயின் பெருமாள் ஃபேஸ் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இயரிங்லையும் அதே மாதிரி பெருமாள் ஃபேஸ் போட்டு வரும். ஸோ இது வந்து மோஸ்ட் செல்லரே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெலுங்கானா தான். ஸோ ஆந்திராவில் தான் வந்து அதிக சேல் இந்த பர்டிகுலர் பீஸு. நிறைய வாட்டி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், இதுவும் நான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட் தான் வந்து இந்த சோக்கர் செட். சோக்கர் செட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த நெக் ஒரு வைப்ரண்ட்டாக நெக் மேலே ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒரு அழகான ஒரு செட் தான் சோக்கர் செட். ஸோ அதில் வந்து இது பியூட்டிஃபுல் சோக்கர் செட். ரொம்ப அழகாக கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஸ்டோன்ஸ் வந்திருக்கும். அங்கே ஒரு பீட்ஸ் லாங் வித் லவ்லி ஃபுல்லாக அந்த வேலைப்பாடுகளை பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு குட்டி நெக் இருக்குது, உங்களுக்கு இது அழகாக இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் இயரிங்ஸோட இந்த இயரிங் கீழே ஜும்கா தொங்குறது செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, வெரி பிரிட்டி. இதுக்குள்ளே வந்து விநாயகர் இருக்காரு இந்த இயரிங்குள்ளே. ஸோ வெரி பியூட்டிஃபுல் செட். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு டெம்பிள் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் அதில் என்ன கடவுள் இருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் ரொம்ப அழகான ஒரு விநாயகரோட சூப்பராக இருக்குது. இட்ஸ் வெரி பிரிட்டி ஒன். நிறைய சோக்கர் செட்ஸ் நம்ம பேஜில் இருக்குது. இப்போ சோக்கர் செட்டுக்கு ஒரு செப்பரேட் மெனு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோக்கர்ஸ் நல்லாவே பார்க்கலாம். ரீசெண்ட் டைம் எல்லாருமே கோல்டா இது கோல்டா இது கோல்டா அப்படின்னு என்கொயரி பண்ணது தான். நான் என்னுடைய அந்த கொடி பொன்வண்டு கலரில் நான் போட்டிருந்தேன் அந்த செட். கோல்டு இல்லை, நம்ம பேஜில் இருக்கிறதா நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சாமியை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அழகாக, ஃபுல்லாக கீழே முத்து. நிஜமாவே சொல்கிறேன், என்னுடைய லைஃப் டைம்லேயே இது மாதிரி ஒரு ஹெவி க்ளோஸ்டு சோக்கர் செட்டை உண்மையாகவே நான் போட்டதில்லை. நான் போட்டேன்னு சொல்லிடுவேன், அப்படி போட்டதில்லைன்னா போட்டதில்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நிஜமாக நான் இவ்வளோ ஒரு ஹெவி சோக்கர், ஒரு சோக்கர் கம்ஸ் இது இப்படி இல்லை, இந்த மாதிரி வந்திருந்தது நெக்கில். நான் போட்டதே இல்லை. பட் இந்த செட்ஸ் எங்களுக்கு சேலுக்கு இருக்கும்போது நான் போட்டேன் எப்படி இருக்கும்னும் போது நிறைய பேர் அன்றைக்கி கொடி அந்த பொன்வண்டு கலர், நான் வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் போடுறேன் பாருங்கள். இப்போது அந்த பொன்வண்டு கலர் கொடி சாரிக்கு வந்து இது போட்டால் செம்மையாக இருக்கும். நிறைய பேர் ஆக்சுவலாக பொட்டிக்கில் இருக்கிற என்னோட ஸ்டாஃப்ஸ் தான் வந்து இதுதான் போடணும் நீங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஃபுல்லாக அந்த கோல்டன் லுக்குக்கு ஒரு பிரைட்ஸ் அளவுக்கு ஒரு லுக் இருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் என்ன மாதிரி யாராவது ட்ரை பண்ணலன்னா கூட எஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேரளாவோட டாப் செல்லர். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரீஸ்டாக் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் செட். நான் இன்னைக்கு பொதுவாக காமிக்கிறது வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரீஸ்டாக் பண்ண செட்ஸ் மட்டும் தான் காட்டுவோம். யூஸ்வலாக நாங்கள் எவ்வளோ டைம்ஸ் ரீஸ்டாக் பண்ணாலும் எலைட் பேஜ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் போஸ்ட் எல்லாம் போட மாட்டோம். அதனால விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஸ்டாக் அவுட் அப்படின்னா வெரி ஸ்வீட்டஸ்ட் கஸ்டமர், எங்க கஸ்டமருக்கு எப்படி தெரியும்னா விஷ் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அகெயின் வந்து அது வரும்போது அவங்களே ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எலைட் கஸ்டமருக்கு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா டைப்பும் வந்து என்னோட வெப்சைட்ல ரொம்ப ஃபிளெக்சிபிளாக தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு எங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பீக் செல்லர். நம்ம காசு மாலெல்லாம் போடுவோம்ல, அதில் ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜுவல். நிறைய செட்ஸுக்கு மேட்ச் ஆகும் இது, அதுதான் ஒரு சூப்பர் ஸ்பெஷல். அகைன் நான் இது சிம்பிள் ஜுவல்லரியா இருந்தாலும் பாருங்க, அதுக்கு நான் செயின் லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உள்ள பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் எமரால் அந்த மாதிரி வந்து ஸ்டோன் இருக்கும். அழகான ஒரு கியூட்டான ஒரு இயரிங் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஜிம்கா கூட பேர் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் இதுக்கு வந்து இதுதான் இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பியூட்டிஃபுல் இயரிங் வரும். மை மோஸ்ட் ஃபேவரட் செட்ஸ். அகெயின் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ஷார்ட்டும் வருது அடிஷ்னலாக. நான் வந்து 2ஆக போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க வந்து ஷார்ட்டும் வேணால் சேர்த்து வாங்கிக்கோங்க. பட் செப்பரேட் கோடு இல்லை, எனக்கு வெறும் ஷார்ட் போதுன்னா வெறும் ஷார்ட் வாங்கிக்கோங்க, வெறும் லாங் போதுன்னா வெறும் லாங் வாங்கிக்கோங்க. அதுக்கும் இது மாதிரி ஒரு இயரிங் வரும். ஸோ ரொம்ப அழகான ஒரு செட், மை மோஸ்ட் ஃபேவரட் செட்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இது கூட போட்டிருக்கேன், இந்த ஜுவல்லரி கூட. ஸோ இந்த ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப சூப்பர். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இந்த வீடியோலேயே காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து கோயிங் டு பி மை ஸ்பெஷல் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் எலைட் பேஜில் ஒரு 5% ஆஃபர். ரொம்ப அழகான ஒரு செட்ஸ் எல்லாம் காட்டலாமே அப்படின்னு. ஸோ ரொம்ப அழகான ஒரு சிம்பிள் நீட் லுக்கில் சில பேர் ஜுவல்லரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பெருசாக வேண்டாம், எனக்கு க்யூட்டாக சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்றவங்க எஸ் இது மாதிரி ஒரு அழகு ஜுவல்லரி செட்ஸ்க்கு போகலாம். இங்கே ரெண்டும் வந்து உங்களுக்கு பீகாக் இருக்குது, நடுவில் நல்லா அழகாக ஒரு பிக்காக ஒரு சூப்பர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஒரு அழுத்த திருத்தமான ஒரு டாலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் பீகாக். ஸோ இதுக்குள்ளேயும் ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன் இருக்கும் மாறி மாறி. அண்ட் ரொம்ப அழகான ஒரு லவ்லி இயரிங்ஸோட. இதுதான் வந்து இயரிங்ஸ்.
இட்ஸ் அ பிரிட்டி ஒன். ஸோ வெரி பியூட்டிஃபுல் செட். இதே மாதிரி இன்னொரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் அந்த இன்னொரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதுவும் வந்து ஒரு டாப் செல்லர். கோல்டு மாதிரி இருக்குல்ல, நானே அப்படி தான் நினைக்கிறேன். கோல்டு மாதிரி இருக்குது. அதுவும் உங்களுக்காகவே நான் இந்த மாதிரி லிங்க்ஸ் கொடுத்துட்றேன் பாருங்கள். அதில் அப்படியே பர்ஃபெக்ட் கோல்டு. இது அப்படி தான் தெரியுது. கோல்டில் ஆரம் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். என்னோட மேரேஜ்க்குலாம் இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கோல்டு ஒன். இப்போலாம் நிறைய ஆன்டிக்கில் வேறு ஃபினிஷிங்கில் வரனால இப்போ, பட் இது பாருங்கள், அலாங் வித் இயரிங்கோட அந்த ஜிம்கா செம்மையாக இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். அகெயின் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ விக்டோரியன் ஜுவல்லரியில் வந்து டைமண்ட் கட்ஸ், டைமண்டோட அந்த கட்ஸும் ஃபினிஷிங்கும் சான்ஸே இல்லை. சச் அ பிரிட்டி அண்ட் ஆசம் செட். ஸோ இந்த செட்டில் தான் நான் ஒன்று இப்போ போட்டிருக்கேன். அது கழுத்தில் எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா, அதோட இயரிங்ஸோடு நான் பேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் மோர் கலர் தான் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன், அந்த லாவெண்டர் கலர் ஷேடை. பட் இந்த டைமண்ட் கட்ஸ், இந்த கட் கொடுத்துருக்கோம்ல, இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சான்ஸே இல்லை. பட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங், ஒரு கிளாசிக் ஃபினிஷிங் செட்டை வந்து பின்னாடி ரோப் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. பட் நான் என்ன சொன்னேன்னா, அது ரோப் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணேன். ஸோ அதனால வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த இயரிங்ஸோடு நீங்கள் பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்டு போட்டால் கூட பேக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வரனால அழகாக அப்படியே கோல்டு மாதிரி ஒரு லுக் இருக்கும். நிறைய பேரால் டைமண்ட்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் டைமண்டோட ஆக்சுவல் லுக்கு தான் வந்து இந்த ஜுவல்லரியில் இருக்கும். ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ஃபென்டாஸ்டிக் செட் இது. ஸோ இது கூட 5% ஆஃபரில் தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறையா இதே மாதிரி நான் காமிச்சது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல எலைட் பேஜ் போனீங்க அப்படின்னா நிறையா செட்ஸ் வந்து நீங்கள் 5% ஆஃபரில் வேலண்டைன்ஸ் டேக்கு அவைல் பண்ணிக்கலாம்.